அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதை பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் இஸ்ரவேலை குறித்ததான தீர்க்க தரிசனம் அவர் மூலமாக சொல்லப்பட்டது. இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் ஆமோஸ் மூலமாக சொன்ன வார்த்தை இதுவாக இருந்தாலும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் இந்த வசனம் எப்படி எல்லாம் செயல்படுகிறது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேலை பொறுத்த அளவிற்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இந்த வசனம் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது 9வது வசனத்திலே ஏதோ சல்லடையினால் சலிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்து அழிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன், ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். என்ன? இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் வம்சத்தில் உள்ள அனைவரையும் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த தேசத்தை விட்டே விரட்டி விட்டார். எந்த தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்தாரோ அந்த தேசமே இல்லாமல் இருந்தது. ஒரு 1700 வருடங்கள் இல்லாமல் இருந்த அந்த தேசம் மீண்டும் அந்த இடத்திலே முளைக்க ஆரம்பித்தது. 1948 சுதந்திரம் கிடைத்தது. அதற்கு முன்பதாக இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் வரைபடத்திலே தோன்ற ஆரம்பித்தது. அல்லேலூயா. 1800 வருடங்களுக்கு பிறகு, கிறிஸ்து பிறகு 1800 வருடங்களுக்கு பிறகு அதில் இருந்த தேவனுடைய ஆலயம், எருசலேமின் தேவாலயம், முதலே கல்தேர் நெபுகாத்நேச்சர் அந்த அவருடைய காலத்திலே அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அது அழிக்கப்பட்டது. மீண்டும் அதை ஆண்டவர் என்ன செய்தார்? கட்டினார். யார் மூலமாக? எஸ்ரா, நெகேமியா என்று ஆண்டவருடைய தேவ மனிதர்கள் மூலமாக அந்த நாளிலே கட்டப்பட்டது. அப்படி கட்டி அந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்பட்டதுன்னா பார்த்து பார்த்து கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் இயேசு அதைத்தான் பார்த்து சொன்னார், இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி என்ன செய்யும்? அழிக்கப்பட்டு போகும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி அழிக்கப்பட்ட காலம் தான் எது என்று சொன்னால் ஒரு 90 வருடம் கழித்து ஆண்டவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. எப்படி நிறைவேறுகிறது? தீர்த்து ராயனால் அது அழிக்கப்படுகிறது. தீர்த்து ராயன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசனாலே, ரோம அரசனாலே அது அழிக்கப்பட்டு போயிற்று, முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போயிற்று. இப்பொழுது 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கு தான் இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயங்கரமான முயற்சி செய்து இப்பொழுது சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
48 இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடு பிரகடனப்படுத்தப்பட்டு அது சுதந்திரம் அடைகிறது. அந்த சுதந்திரம் அடைந்த நாட்டுக்கு 2018 இப்பொழுது எலெக்ஷன்ல செலக்ட் ஆகியிருக்கிற இதே ட்ரம்ப் அங்கு ஜனாதிபதியாக வந்த பொழுது எருசலேமை தலைநகரமாக அறிவிக்கிறார். அவர் எலெக்ஷன்ல நிற்கும் போதே சொல்லிட்டாரு, எருசலேம் தலைநகரமாக அறிவிக்கப்படும், என்னை தேர்வு செய்தாலும். அவரு வந்தார். அப்போ எல்லாரும் அவங்கள்ட்ட கேட்டார், நீங்க எருசலேமை தலைநகரமா அறிவிச்சுவீங்களா? சொன்னாரு, அது அறிவிக்கப்படும். அப்போ அவர் அது அறிவிக்க போற நாள்ல 136 நாடுகள் அவருக்கு எதிராக என்ன செய்தாங்க? கேஸ் போட்டாங்க. எது? அந்த ஐநாவது சபையுடைய அந்த கோர்ட், உலக கோர்ட்னு ஒண்ணு உண்டு, அது அமெரிக்காவில். அந்த வேர்ல்டு கோர்ட்ல அவங்க என்ன செய்தாங்க? இது பண்ணாங்க. இப்ப ட்ரம்ப் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஜனாதிபதி அங்க ஜட்ஜி இந்த தீர்ப்புக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினா என்ன பண்ணுவீங்க? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அதுக்கு பிறகு இந்த ஜட்ஜி எல்லாம் அமெரிக்காவில் இருப்பாங்களா? ஏன்னா எல்லாருமே அதை தீர்ப்பு வழங்க போற எல்லா நீதிபதிகளும் அங்கதான் இருக்காங்க. திரும்ப அவங்க அமெரிக்காவில் இருப்பாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு. 136 நாடுகளும் எதிர்த்து ஒரே ஒரு மனிதராய் இந்த ட்ரம்ப் நின்று அந்த தீர்ப்பு கடைசியில அவர் என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை வைத்து அதை நான் இந்த இதை கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு முதல்ல கேன்சல் பண்ணாரு. அந்த அதே போல ஜட்ஜ்மெண்ட்டும் வழங்கிட்டாங்க. அப்படித்தான் கிடைத்தது எருசலேம் என்கிறதான தலைநகரம். ஆக இஸ்ரவேலை திரும்ப கட்டுகிற தேவனாய், இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை ஒரு பொழுதும் தவறவே தவறாது. கூடாரம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது வேதாகத்தில் பல அர்த்தங்கள் உண்டு. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தையும் சந்ததியும் குறிக்கக்கூடிய கூடாரம் என்று நாம் பார்க்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, யோபு 5:24, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைகளை காண மாட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்கள் யோபுடைய கூடாரத்தை குறித்து சொன்ன வார்த்தை தான். அதே இதுல நீங்க 3-4 வசனங்களை வாசிக்கும் போது, அதே 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நான் இன்று காலையில அந்த ஒவ்வொரு நாள் வாசிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அதை வாசித்தேன். வாசித்த பொழுது அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. அந்த நிர்மூடன் அது சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. நிர்மூடன் ஒருவன் வேறொன்றுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தே அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே ஒடுக்கப்பட்டார்கள் என்று அதிலே சொல்லுகிறார். பாருங்க, கூடாரம் குடும்பத்தில நிறைய சாபங்கள் வரும், கோபங்கள் வரும், அநேக வேதனைகள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும், பலவிதமான சோதனைகள் வேதனைகள் நிறைந்த இந்த வாழ்க்கை தான் குடும்பம் என்று சொன்னால். இந்த குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஆனால் நாம் இப்பொழுது அதைத்தான் பார்த்து கொள்கிறோம். எந்தெந்த விதமாக ஆண்டவர் நம்முடைய குடும்பமாகிய கூடாரத்தை திரும்ப எழுப்பிப்பார் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது, நான் 100 வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 14:11 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 14:11,
இல்ல, துன்மார்க்கருடைய வீடு அழியும், செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய வீடு அழியும், செம்மையானவருடைய வீடு செழிக்கும் என்று நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது குடும்பமாகிய கூடாரத்தை, சந்ததியாகிய கூடாரத்தை குறிக்கிறது. இரண்டாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவனை ஆராதிக்கும் ஆலயத்துக்கு அடையாளமாகும் கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 33:20 நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 33:20 நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார், உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறுகள் ஒன்றும் அறுந்து போவதில்லை என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 54:2 ஏசாயா 54:2 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், ஒரு கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவனுடைய வாசஸ்தலம் எல்லாம் ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார். கூடாரத்தை விசாலமாக்க வேண்டும், சர்ச்சை டெவலப் பண்ண வேண்டும், ஆலயத்தை நாம் என்ன செய்யணும், விரிவாக்க பண்ணணும். அப்படின்னா என்னது, ஆத்துமாக்கள் எவ்வளவு அதிகமா வருகிறார்களோ அப்பொழுது இது இடம் கொண்டு பலம் கொண்டு பெருகும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அதைத்தான் நாம் சொல்வதை பார்க்கிறோம். இதுல நாம உறுதியா இருக்கணும். நம்முடைய ஒவ்வொருடைய சுவிசேஷமும் ஆத்துமாக்களை கொண்டு வரதா இருக்கணும். இந்த வருஷத்துல யாருமே நீங்க ஊழியம் செய்து ஊழியத்துல ஒரு ஆத்மாவை நீங்க கொண்டு வந்து சேர்க்கல. ஆண்டவரா கொண்டு வந்த ஒரு ஆத்மா இன்னைக்கு வந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம ஊழியம் செய்யணும். கடைசி காலம் ஒவ்வொரு நாளும் 365 நாள், ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்கு நான் கேட்கல, ஒரு வாரத்துக்கு ஒரு ஆத்மாவை நீங்க கொண்டு வாங்க. எத்தனை வாரம்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம்? 52 வாரம். 52 ஆத்மா வந்தாலே இந்த வருஷம் வந்திருக்குன்னா எவ்வளவு இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருஷ கடைசியில் இருக்கும். உங்க குடும்பத்துல வராதவங்க நீங்க கூட்டுவாங்க. முதல்ல ஞானஸ்தானம் பெற்றுட்டு ரோட்ல அங்கேயும் அலைஞ்சிட்டு தெரியுதாங்களே, வேலை சொல்லி அவங்களையாவது நீங்க கொண்டு வந்து சமூகத்தில் உட்கார வைக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லாரும் வந்தா சபை எங்கேயும் நிறைஞ்சிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனை ஆராதிக்கும் ஆலயத்துக்கு அடையாளமாக கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, மனிதனுடைய சரீரத்தை கூடாரம் என்று வேதம் சொல்கிறது. 2 பேதுரு 1:13 நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், 2 பேதுரு 1:13, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு உங்களை நிலப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எழுதுகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் இந்த தேயத்தை விட்டு, இந்த கூடாரத்தை விட்டு பிரியும் காலம் நேரிடுகிறது என்பதை அவர் உணர்ந்து அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்றாரு? அந்த கூடாரத்தில் இருக்கும் அளவும் உங்கள் ஒவ்வொருவரையும், அதான் சொல்றாரு, அந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது அவசியமாக இருக்கிறது. இது ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஒரு அவசியமான, ஒரு முக்கியமான ஒரு ஊழியத்தினுடைய ஒரு சிறப்பாகும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய பிள்ளைகள், குடும்பம், உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே தேவனை அறிய வேண்டும் என்று விரும்புகிறது தான் ஒரு ஊழியக்காரனுடைய கடமையாக காணப்படுகிறது. இதைத்தான், இந்த சத்தியத்தை யாரும் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். எல்லாருமே பரலோகத்தின்
பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இதைத்தான் அப்போஸ்தலன் பேதுரு குறிப்பிடுகிறார். அதைத்தான் அவருடைய நிருபத்தில் எழுதுகிறார். 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏதோண்டா இருக்கும்படி பிரயத்தனப்படுங்கள். வேற நான் சென்றுடலாம், ஆனால் என்றைக்கும் உங்களை தட்டி எழுப்புகிற அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து நீங்க என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வருவதையும் ஆண்டவரை தேடுவதிலும் எப்பொழுதும் கவனமாக இருக்கிறோம். அதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோளாக உங்களுக்கு சொல்லப்படுகிறதான சத்தியம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5:4 நான் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5:4 இந்த போர்வையை கலைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுக்கப்படுவதற்காக போர்வை கழித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று சொல்கிறார். கூடாரம் இந்த மனித சரீரமாகிய கூடாரம். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 38ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இந்த மனித வாழ்க்கை ஒரு கூடாரம் போல கடந்து போகிறது என்று எசேக்கியா ராஜா அவருடைய அந்த மரண தருவாய் வேளையிலே அவர் சிந்தித்த காரியத்தை அங்கு சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நீர் மறுத்து போவீர், உங்க காரியத்தை நீர் என்ன செய்யும் ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொன்னப்போ சொல்றாரு. அது என்ன வாசிக்க போவோம்? ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல நெய்கிறவன் பாவு அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க. இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன். சில இதுகள்லாம் நம்ம இப்படி இந்த மாதிரி ஆயிருவோம் அந்த மாதிரி ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. வாசிக்க, இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர், விடிய காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு என்று அவர் சொன்னார். விடிய காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு போயிருந்தேன், அவர் சிங்கம் போல என் எலும்புகளை ஒருக்குவார், இன்று இரவுக்குள்ளே என்னை முடியடைய பண்ணுவீர் என்று சொல்லி பாருங்க. அவர் அப்படியே சில நேரத்தில் சிலவெல்லாம் இந்த மரண நேரத்துல அவங்க ரொம்ப அவசரப்படுவாங்க. அதுக்கு காரணம், ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒப்பு கொடுத்தல் இல்லாத ஜீவிதம். ஆவி ஆத்தும சரீரத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாருன்னா மரணம் என்பது ஒன்றுமே கிடையாது. 2014 மே 14 ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிற இரவில் ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்ணேன். சிம்பிள் ஜெபம் தான். ஆண்டவரே, நான் உலகத்தில் இருந்த பொழுது நீ என்னோடு கூட இருந்து, நான் மறித்தால் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த இரவிலே அதுதான் நான் தூங்கிட்டேன். ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரை ஒப்படைச்சு தூங்கிட்டேன். உலகத்தில் இருந்த நாள் வரை நீர் என்னோடு கூட இருந்து, என்னோடு கூட இருந்து என்னை நடத்தினேன். ஒருவேளை இந்த இரவில் நான் மறித்தால் உன்னோடு கூட இருக்கணும். ஆனா தூக்கி கொஞ்ச நேரத்துல எனக்கு தெரியாது இவ்வளவு நேரமா நான் அந்த இதுல ஆண்டுடைய பிரசனத்துல இருந்திருக்கிறது தெரியாது. கொஞ்ச நேரத்துல என்னுடைய பாடி மட்டும் புசுக்குன்னு அப்படி ஏர் போறது மாதிரி நான் படுத்திருந்த அந்த பெத்த அந்த பெட்டு அப்படியே இறங்கினது மாதிரி இருந்தது. பைபிள் சொல்லிடுறது, வேதம் சொல்லுகிறது. இதில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஒரு ஜீவன் போகும்போது ஒரு 2 ounce எடை அப்படி நிச்சயமா குறைஞ்சிருக்கும். அந்த ஆவிக்கு அவ்வளவு ஒரு வெயிட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்படியே பாடி அப்படி இறந்த மாதிரி இருந்தது. பரலோகத்தின் தரிசனத்தை நான் பார்க்கிறேன். பெரிய ஒரு வெளிச்சத்தின் பிரசனத்துல இருக்கிறேன். மன மகிழ்ச்சி அங்கேயே இருக்கணும். ஆண்டவர் அப்படியே துடிச்சுக்கிட்டு சோதரிச்சுக்கிட்டு அந்த அந்த பிரசனத்துல நான் இருந்தேன். ஆண்டவரோடு அந்த ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ பரலோகம் நமக்கு கிடைச்சு அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு, எவ்வளவு நேரம் தெரியாது, மீண்டும் அந்த தரிசனம் முடிந்த பிறகு ஆண்டவருடைய அந்த பிரசனத்தின் இந்த மகிமை பிரசனம் அப்படியே விலகின பிறகு என்னுடைய பெட்டு அசைய ஆரம்பிச்சது. அப்பதான் நான் உடனே மீண்டும் நாம இந்த கூடாரத்துல வந்துட்டோம். அல்லேலூயா. அப்போ மரணம் என்று ஒன்றுமே கிடையாது. ஒப்பு கொடுத்த மரணத்துக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படியே சிம்பிளா ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும்? அப்படி நொடிப்பொழுது அப்படி வந்தோடனே பாடிக்கு கிடக்கும், ஆத்மாக்கு பேரும். அல்லேலூயா. இன்னும் கூட வேதத்தில் இன்னும் நம்ம பார்க்கும்போது, நான் அப்போஸ்தலனாகிய யோவான் அப்படித்தான் இருக்கிறாரு, பவுல் அப்படித்தான் எழுதுகிறார். அவருடைய நாம் அந்த பிரசனத்துல இந்த இந்த மகிமை சரீரத்தோடு பொருந்தாக அங்கு நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவருடைய பிரசனத்துல நாம் அப்படி போய் சேரணும். அப்படினாலே ஆவி ஆத்ம சரீரத்தை ஆண்டவரை ஒப்படைச்சு நாம என்ன இருக்கணும்? ஒரு கூடாரம். சரி, மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு கூடாரம் போல கடந்து போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய கூடாரம், குடும்பமாகிய கூடாரம் பல விதங்களிலே சேதமுற்று விழுந்து கிடக்கிறதா? உங்களுடைய ஜீவனம் எப்படி காணப்படுகிறது? உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? உங்களுடைய கூடாரம் சிதைந்து காணப்படுகிறதா? உங்களுடைய இந்த நம்பிக்கை, இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் இப்பொழுது நீங்கள் அதை உள்ளத்திலே ஏற்று விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டுவே, அது பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை சாதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி என்னுடைய சரீரத்தை, என்னுடைய குடும்பத்தை, ஒருவேளை உங்களுடைய குடும்பம் சேர்ந்து போய் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சரீரம் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு அது எப்படி இருக்கலாம்? ரொம்ப வீக்காக. இசைக்கா சொல்றது மாதிரி, இசைக்க ராஜா சொல்றது மாதிரி, என்னன்னா எப்படி ஆகுமோ ஆண்டவர் என்னது அப்படியே அறுத்து விடுவாரோ? ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் உன்னுடைய சரீரமாகிய கூடாரத்தை எழுப்பி கட்ட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். இந்த மனுஷ சரீரத்தில் பலவீனம் வரும், வந்தே வரும், நோய் வரும். ஆனாலும் யெகோவா ரப்பாவை நமக்கு சுகம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆம் சொல்றோம். அதே மாதிரி குடும்பமாகிய கூடாரங்களிலே பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பலவிதமான சூழ்நிலைகள் வந்தே வரும். ஆனாலும் ஆண்டவர், உன்னை உருவாக்கின ஆண்டவர், உன்னை அழைத்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. இதை நாம் அறிந்து நாம ஜெபிக்கணும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில மலையேறவங்க, ஆராய்ச்சியாளர்கள், அங்கங்க போறவங்க வரவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்க போய் ஒரு டென்ட் போடுவாங்க. ஒரு டென்ட் போட்டு அங்க தங்கி இருப்பாங்க மலையேற்றக்காரர்கள் எல்லாம். அந்த கூடாரத்துக்கு திடீர்னு பார்த்தா பறிக்கடி சரிஞ்சு விழுந்து கூடாரத்தை அடிச்சு. சில நேரத்தில் அந்த கூடாரத்தை மலைகளில் போட்டிருந்தாங்கன்னா துஷ்ட மிருகங்கள் வந்து இது பண்ணும். சில வேளையில புயல் காற்று வந்து அடிச்சு தூக்கி போயிடும். இப்படியெல்லாம் அந்த கூடாரம் சேதாரமாகும். நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பலவிதமான புயல் காற்று அடிக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் ஆண்டவரை விட்டு விலகும்படியாக சத்ருவானவன் பலவிதமான சோதனைகளை நம்மளுக்கு கொண்டு வருவான். ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பார். கலங்காதே, தெரியாதே, நானும் தேவன் என்று சொல்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பார், நம்முடைய ஆத்துமாவை காப்பார், நம்முடைய சரீரத்தை காப்பார், நம்முடைய குடும்பத்தை கட்டி பாதுகாப்பார். மறித்து விடுவோமோ என்று நினைக்கிற நம்மையும் ஆண்டவர் உயிரோடை காத்து இந்த அளவு நம்மை ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வைத்திருக்கிறாரே. மறித்து போயிருக்காரு பாருங்க. 10 வருஷம் முடிஞ்சிருக்கும். 10 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த மறித்திருந்தா 10 வருஷம் முடியும். 11ஆம் வருஷம் நீங்கெல்லாம் என்ன மறந்துருப்பீங்க. யாருமே நினைச்சு பார்க்க மாட்டீங்க. ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னை மறவாத ஆண்டவர், எனக்கு ஜீவனை தந்த ஆண்டவர்,
உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆறுதலையும் அற்புதங்களையும் செய்வார். முதலாவது நாம் பார்ப்போம், ஆம்சத்திரம் ஆறுதலின் கூடாரம் எழுப்பிக்கப்படும். அல்லேலூயா. ஆம்சத்திரம் நாம் செய்யக்கூடிய ஒரே நம்முடைய தேவன் நம் வீழ்ச்சிகளிலிருந்து நாம் நம்மை எடுப்பித்து கட்ட நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். முதல்ல பார்ப்போம், ஆறுதலின் கூடாரம் எழுப்பிக்கப்படும். நாம் வேதத்துல பார்க்கிறோம், ஈசாக்கு ரெபெக்காளை தாயாகிய சாராளுடைய கூடாரத்திலே அவன் கூட்டிக் கொண்டு அங்கு சென்ற பொழுது அங்கு அந்த தாயுடைய சாணத்திற்கு ரெபெக்காள் வந்த பொழுது அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அவன் அந்த கூடாரத்திலே கூட்டு போறான். நீங்க அதை வாசிப்பாங்கன்னா அப்போஸ்தலர் 24:67 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 24:67 வாசிக்கும் பொழுது அவளை மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்க ஆறுதல் அடைந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தில் நாம் அப்படித்தான் நாம் வாசிக்கிறோம். ஒரு செல்வ சீமான் ஆபிரகாம், அவருடைய மனைவி யாரு? சாராள். இந்த சாராள் மறித்து விடுகிறார். அந்த சாராள் ஆபிரகாமை எப்படி அழைப்பார் தெரியுமா? ஆண்டவரே, என் ஆண்டவரே அழைப்பான். இன்னைக்கு யார் அப்படி அழைப்பீங்க? வீட்டுக்காரர் யாரு எப்படி அழைப்பீங்க? சரிக்காங்க, டேய் வாடா லேட்டஸ்ட் அப்படி கொடுத்தாதான் மரியாதையா, அப்படி சொன்னாதான் அவனுக்கும் என்னது சந்தோஷமா இருக்கு. சாராள எப்படி கொடுத்தா ஆண்டவனே கொடுக்கும். இன்னும் சிலவங்கெல்லாம் அந்த ரீன்னு மாடு ஓடுறது மாதிரி மாட்டை தான் அப்படி ஓட்டுவாங்க. ரீன்னு அங்க எங்க ஓடுறாங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அது மாதிரி ஓட்டுறாங்க. ஓட்டுறோம். எங்க ஊர் சைட்லாம் அத்தான் அடைவாங்க. அவ்வளவுதான், செத்தான். இந்த வார்த்தையே செத்தான். ஆண்டவனே, நிஜமானே அப்படின்னு வேதனை சொல்றது. சாரா அப்படி நேசித்தான், கணவனை நேசித்தான். ஆபிரகாமும் மனைவியை நேசித்தான். அவருடைய பிள்ளை ஈசாக்கு பாருங்க, தாய் தகப்பனை ரொம்ப அதிகமாக கனம் பண்ணி அவன் என்ன செய்கிறான்? அப்படி ஒரு கீழ்ப்படுகிற நல்ல ஒரு பிள்ளையாக வாழ்ந்தான். அந்த தாய் மரித்த பொழுது அவனுக்கு அந்த மரணம் அவருக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனையாக காணப்பட்டது. ஆனாலும் கூட, நல்ல கவனமாக, ஆனாலும் கூட அவர் ஒவ்வொரு நாளும் மாலையிலே தியானம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டார். பிரைஸ் காட். அல்லேலூயா. நீ தியானம் பண்றியா? ஹலோ, வீட்டில் சில சம்பவம் நடந்தா ஜபம் கிடையாது, பைபிள் வாசிப்பு கிடையாது. சிலவங்க எல்லாம் பைபிளே விசிறி அடிச்சுவாங்க. ஏன் எனக்கு சோதனை, ஏன் என் வீட்டில் இந்த மரணம்? அப்படிதான் ஒரு மனுஷன், அவருடைய மகன் திடீர்னு விபத்துல செத்து போனான். செத்து போனோடனே அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? யார்கிட்ட? ஊழியக்காரர். சிலவங்க ஊழியக்காரனை பார்த்த உடனே அழுவாங்க. அப்படி சிலவங்க இருப்பாங்க, அது வரை அழ மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டு நல்லா இருப்பாங்க. இது மாதிரி அந்த ஊழியக்காரரை பார்த்து அவர் கேட்டாரு, என் மகன் சாப்பிட்டு ஆண்டவர் எங்க இருந்தார் அப்படின்னு இருக்காங்க. இவர் அமைதியா, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த தேவன் எங்க இருந்தாரோ அங்குதான் இருந்தார். அவ்வளவுதான். அவன் கேட்டானே, அவ்வளவுதான். அவன் மூஞ்சும் செத்து போச்சு, அவன் உள்ளமும் அப்படியே இனிமே ஒன்றும் பேச முடியாது. நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பொழுது தேவன் எங்கிருந்தார்? அங்கேதான் இருந்தார். பிள்ளைகளை கோபத்தோடு கேட்ட அந்த சகோதரனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்கிறதா அந்த கூடாது துயர காற்றினாலே விழுந்து கிடக்கிறதா. ஈசாக்கை போல தியானம் பண்ணுங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க. வசனங்கள் உங்களுக்கு ஆறுதலை தரும். ஒரு ஆறுதலின் கூடாரத்தை ஆண்டவர் எடுப்பித்து கட்டுவார். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆம்பரியமானவர்களே, அதைத்தான் சங்கீதக்காரன் 119:92 சொல்றார், உமது வேதம் என் மனம் மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
ஆனால் நிறைய காரியங்களிலே ஒழுக்கப்பட்டிருக்கிறேன். வேதனையிலே மனம் தோன்றுவிடும். எல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? சப்புன்னு கதவை அடைவு உள்ள ரூம்ல உட்கார்ந்து பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பேன். கொஞ்ச நேரம் கஷ்டமா இருக்கும். அந்த வசனத்தை வாசிக்க 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 ஆண்டவர் வசனத்தின் மூலமாக என்னை ஆறுதல் கொடுப்போம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஜெபம் ஆரம்பிப்பேன். ஆண்டவருடைய பிரசன்ஸ் அப்படியே எனக்கு கிடைக்கும். அவ்வளவுக்கு பிறகு டக்குன்னு பைபிள் எடுத்து எங்க போவேன்? இல்லாத ஒரு வீடு இல்லை, ஆண்டவர் கொண்டு போவார். எங்க இங்க பிசாசு ஆயிடுச்சு, இது மாதிரி அங்க ஒரு பேரை ஆடிக்கிட்டு இருக்கும் அவங்க குடும்பத்துல. நான் போன உடனே அங்க உள்ள அந்த சூழ்நிலையை ஆண்டவர் சொல்லுவாரு. அங்க ஆண்டு உள்ள பேரை விட நீங்க பயங்கரமா ஆடுது, இப்ப நீ பேசு, நீ இப்பன்னு சொல்லி நான் உன் கூட இருந்து நான் என்ன செய்றேன், அவங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல அந்த குடும்பத்துல அவளோட பேசும் பொழுது, ஏன்னா நம்ம இங்க பாடுபட்டிருக்கிறோமே, இங்க ஒரு 60 ஆண்டு தந்திருக்கிறாரு. ஆம், இந்த ஆறுதலை எனக்கு கொடுத்த ஆறுதலை அந்த குடும்பத்துக்கு தேவன் கொடுப்பான். அடுத்த நிமிஷம் அந்த குடும்பம் சந்தோஷத்தினாலே நிறையும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்தி அவங்க கணவன் மனைவி இடையிலே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டு நான் கடந்து வரும் பொழுது, ஆண்டவர் இதுக்குத்தான் நம்ம வீட்டுல புயல் அடிச்சு வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. இப்படி நான் நினைச்சுக்கிறேன். நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? ஹலோ, பலாபுர கடவுள் என் வாழ்க்கையில இந்த மாதிரி படித்தாரேன்னு சொல்லிட்டு புறப்பிட்டாரீங்களா? ரெண்டாவது நான் பார்ப்போம் சொன்னால், யாக்கோபு யாரு? ஈசாக்கு பிள்ளை. இந்த யாக்கோபின் கூடாரம், அது என்ன கூடாரம்? பாதுகாப்பின் கூடாரம். இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமாகி என்ன சொல்றாரு? சரி, நீ புறப்பட்டு எழுதி இனத்தாரத்துக்கு போ அப்படின்னு சொல்லிடுவார். ஆதியாகமம் 31:13 எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 31:13. வாசிங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரிடத்திற்கு, இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார். அல்லேலூயா. மாமா வீட்டுல 20 வருஷம் என்ன செய்யலாம்? மாடா உழைச்சி ஓடாத்தான மாதிரி அவன் என்ன பண்ணலாம். ஆனா அவருடைய இச்சையினால் முதல்வருடைய அவளுக்காக 7 வருஷம், ரெண்டாவது ராகேலை கட்டணும், லேயலை கட்டுறதுக்கு 7 வருஷம், ராகேலை கட்டுறதுக்கு 7 வருஷம், இது போக இன்னும் ஒரு 6 வருஷம், ஆக 20 வருஷம் அந்த மாமாவுக்கு வேலை செஞ்சான். நல்லா வேலை செஞ்சான், நல்லா உழைச்சு கொடுத்தான். ஆனா இவனுக்கு ஒரு வந்த வருமானத்தை எடுத்துட்டு தான் ஓடலாம். சாதாரண ஓடல, திட்டளவா ஓடல, கர்த்தர் சொன்னதுனாலே ஓடலாம். ஒரு அலையில சொல்லுவோமா? எங்க ஓடிவோம், எங்க போய் ஒரு கூடாரம் போட்டாங்கன்னா, கீழையாத்து என்கிறதான ஒரு மலையில போய் அந்த மலையில ஒரு கூடாரம் போட்டான். கீழையாத்து என்று சொன்னாலே அது ஒரு சாட்சியின் குவியல் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த கீழையாத்தை குறித்து நீங்க உன்னதப்பட்ட வாசிப்பீங்கன்னு அப்படின்னா அது அந்த அவ்வளவு இதா இருக்குமா. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா 5 நாள் நினைக்கிறேன், 5ஆம் அதிகாரத்தில் 4வது வருஷத்துல வரும், 5 4 5 8 வரும். அது அந்த கீழையாற்றிய ஆடுகள் வெள்ளாடு மேயும் அந்த மேயும்போது பார்க்கும்போது விடுமா அந்த கூந்தல். அதுக்கு அதில் வேதத்தில் வேற ஒரு விஷயம் மேட்டர் சொல்லுவோம். எடுத்தீங்களா? வாசி பாருங்க 5ஆம் அதிகாரம் 5:22 22 இல்ல. சரி, அது சொல்றோம் அகலபாரம் சொல்றோம். அந்த வசனம் எப்படி வரும்னா, அகலபாரம் போல் இருக்கிறது. கீழே இடத்திலே தலைமையும் வெள்ளாட்டின் அகலபாரம் போல காணப்படுது. அகலபாரம் சொன்னா கூந்தல். அப்படி அப்படிப்பட்ட ஒரு மலை, ஒரு செழிப்பான மலை. அந்த மலையில போய் கூடாரம் போட்டான்.
பின்னாலே மாமன் துரத்திட்டு வந்து அவன் பக்கத்துல ஒரு கூடாரம் போட்டு இவனை எப்படியா அந்த 200 இவனை காலி பண்ணிடும். யார பொண்ணு கொடுத்த ஒண்ணுக்கு 2 பொண்ணையும் கொடுத்தாச்சு. அந்த பொண்ணை கொடுத்த மாமனை பொண்ணை கொடுத்து அந்த பொண்ணுடைய புருஷனை மருமகனை காலி பண்ணிடணும்னு நினைக்கணும். இப்படி நினைச்சு அவன் தங்கிறது கூட தான் ஆண்டவர் பிரசனமாய் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அவனுக்கு ஒரு தீமை செய்யக்கூடாது, அவன் நான் சொன்னதுனாலே வந்தான் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசுவான். அல்லேலூயா. அதை நீங்க பாருங்க. அந்த 31:25 அவன் கூடாரம் பண்ணதை பார்க்கிறோம். அவன் வந்து அப்படியாக அவன் தங்கியிருந்த அந்த இடம் தான் அவருக்கு ஒரு பாதுகாப்பின் கூடாரமாக ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, யாக்கோபு தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து சுய தேசத்துக்கு புறப்படுகிறார். அதனால வழியில் ஏற்படுகிற எந்த ஆபத்தாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அவருக்கு துணை நின்று அவருக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். நீ ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உன்னுடைய எந்த காரியமாக இருந்தாலும் பிரயாணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியும், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும், தேவ வசனத்தை வாசித்து ஆண்டவரே நான் செல்லுகிற பாதைகள்லாம் உடைய தூரங்களை கொண்டு என்னை காத்துக்கொள்ளும் சொல்லிட்டு நீ போவேன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கை பாதைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு பாதுகாப்பின் கூடாரமாக இருப்பார். அல்லேலூயா. ஜப்பான்ல குண்டு போடும்போது அமெரிக்கா தேசம் 2வது உலக போர்ல குண்டு போட்டுக்கிட்டே வந்தான். அவன் அணுகுண்டு போடும்போது எங்க போட்டாங்கன்னா 4 சாயி ஹீரோஸ்மா 4 சாயிங்கிற இடத்துல போட்டான். அப்ப அந்த 4 சாயில ஒரு மருத்துவ வச்சு ஒரு நர்ஸ் நல்லா பைபிள் வாசி ஜெபிக்கிற பொம்பளை அவனை ஆண்டவர் சொன்னா நீ இந்த என்ன செய் உடனே அந்த மலையில போய் தங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவன் என்ன பண்ணிருக்கா, ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, நான் மலைக்கு போறேன், யார் கூட வாரிங்களான்னு சுத்தி இருந்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிடக்காங்க. எல்லாரும் ஜெயிக்கிறாங்க. பைத்தியம் மாதிரி இங்க இருமா, நீ எங்க மலையில போய் அங்க என்ன விருந்துட்டு போய் அழிச்சு சாவ போறியான்னு இருக்காங்க. ஆனா அவ என்ன விட்டா, கர்த்தர் என்கிட்ட சொன்னா ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது, நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நடந்தது என்ன, நாசாய்கள் வந்து ரூட்ல எல்லாம் காலி. ஆனால் அவள் கிடைத்தாள். அல்லேலூயா. ஒரு ஜீவனை காக்கிறவர், அவருடைய வார்த்தையை அவருடைய வசனத்தை அவர் நமக்கு சொல்லும் காரியத்தை நாம் கேட்டு நடந்தால் நமக்கு பாதுகாப்பின் கூடாரமாக இருப்பார். அல்லேலூயா. 3வதாக யோபுவின் புத்தகம் 29:4 நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்தின் மேல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அல்லேலூயா. தேவனுடைய ரகசிய செயல் ஆசீர்வாதத்தின் கூடாரம். ஒரு குடும்பத்துக்கு மேல ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதம் கூடாரத்தின் மேல் தங்கும். அல்லேலூயா. யோபுவின் புத்தகத்துல சொல்லப்படுகிறது கூடாரத்தின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. பிரைஸ் காட். அல்லேலூயா. தேவனுடைய தேவனுடைய ரகசிய செயல்களை நீ அறிந்திருக்கிறாயா? அது உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறதான ஒரு கூடாரம். அல்லேலூயா. உன்மேல் நிழலிடுகிறவர், உன்னை பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, உனக்கு ஆறுதல் அளிக்கிறவர் மட்டுமல்ல, அவருடைய கூடாரம் உனக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமான கூடாரமாய் காணப்படும். ஆமா, அந்த ஆசீர்வாதமான கூடாரத்திலே எவ்வளவோ கஷ்டங்கள் வேதனைகள் என்னெல்லாமோ பட்டார். அவர் பட்ட எத்தனை இழப்புகள், மனைவி அவர்களுக்கு எல்லாமே இழப்பும், நண்பர்கள் எல்லாரும் இழந்தார்கள். ஆனால் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டார். ஆண்டவர்கிட்ட தன்னுடைய காரியத்தை சொல்லிட்டே இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தார். முடிவு என்ன? ஆண்டவர் எனக்கு போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக கொடுத்தார். அதுதான் அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதான் அந்த தேவனுடைய ரகசியம். யோபுவின் கூடாரத்தில் ஏற்பட்ட வேதனைகள் அவன் வாழ்வை எரிச்சது வளமாக்கினதை ஒழிய அவன் கீழாகவில்லை, அவன் தரித்திரனாகவில்லை. அவனை அவ்வளவு புடமிட்டும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் ஆண்டவரை மறுதளிக்கவே இல்லை. ஆண்டவர் எழுதினார், அவர் என்னை சோதித்து விட்டு நான் பொன்னாக விளங்குவேன் சொல்லிட்டே இருந்தாரு. அம்சத்துல 42:2 சொல்றாரு, தேவரின் சாதனை செய்வதவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. தடைபடாதபடி ஆண்டவருடைய பிளஸிங் வந்து இறங்கிச்சு. எப்படி இழந்து போறதை எல்லாம் இரண்டத்தனையாக திரும்ப பெற்றார். நீ வாழும் வாழ்க்கை உன்னுடைய கூடாரம் அது ஆசீர்வாதத்தின் கூடாரமா மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
அவருடைய சோதனை வேளையிலே நாம் என்ன செய்யக்கூடாது? தோண்டு விடக்கூடாது. பாடல், பழைய பாடல் உள்ளது. தேகம், இந்த தேகம் அழியும் கூடாரும், இதை கண்டு பிடிப்பா வரும். Glory to God. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்ப துன்பம், இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடித்தே ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் வாழ்ந்திடுவேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். கொஞ்ச